பிரைஸ் லார்ட் சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆண்டி ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எல்லாம் நல்லா படிக்கணும். நியூ அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? அதே நேரத்துல நல்லா செபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், தியானிக்கணும். இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா இந்த வருஷம் நீங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு மார்க் உங்களுக்கு கிடைக்கும். சரி, நம்ம என்ன பண்ணலாம்? இன்னைக்கு வழக்கம் போல உங்களுக்காக பைபிள் ஸ்டோரி, அதுக்கப்புறமா ஒரு ஸ்கிட் இருக்கு, பைபிள் வசனம் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு பண்ணிடலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நீங்க ஆசீர்வதித்திருக்கிற இந்த ஆண்டவரே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளையிலே அப்பா, நீர் எங்களோடு என்ன பேச சித்தம் வைத்திருக்கிறீரோ எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. உம்முடைய ஆண்டவரே கர்த்தாவே, சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். தம்பி தம்பி அக்கா ஒரு நிமிஷம் சொல்லுங்கக்கா. அந்த ஆகஸ்ட் வருது இல்லையா, சுதந்திர தினம். ஆமாக்கா. அதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ நீ கூட ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சா பண்ணு. கண்டிப்பாக்கா பண்ணிடலாம்க்கா. சம்பளம் நாளைக்கு தான். சரி, போட்டுக்கோங்க, ஒரு 200 ரூபாய் போட்டுக்கோங்க, நாளைக்கு வந்து நீ கொடுத்துட்றேன். ஒரு 200 ரூபாய். ஆமாக்கா. இந்த பையன் ஸ்கூல் தான் படிக்கிறான், ஆவானே 1000 ரூபாய் தரான். வேலைக்கு போறாரு 200 ரூபாய். ஓகே சரிக்கா. ஆனந்த் 1000 ரூபாய் தரானா? விஷயம்தான். தம்பி என்னடா வேணும்? வாங்கிக்கடா கடையில நிறைய இருக்கு. ஜூஸ், ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கோ. வளர போதீங்கடா, சாப்பிடுங்க. என்ன பசங்க பார்த்து பண்ணி விடுங்கண்ணா, எல்லாம் டாப் குவாலிட்டியா பண்ணி விட்டுருங்க. தம்பி என்ன அண்ணன் கேட்டுப்பா, அண்ணன் பே பண்ணிப்பேன். சரியா? வாங்கண்ணே. என்ன ஆனந்த், என்ன நிறைய பசங்களுக்கு ட்ரீட்? ஆமாண்ணே, நம்ம பசங்க வேணும்னாங்க. அதான் அண்ணன் அவங்க என்னடா கடையில பண்ணி விடுவானுங்க போல. தம்பி நீங்க வாங்கப்பா, வாங்குங்க. ஆனந்த் சொல்லுங்கண்ணா. இப்பதான் கொண்டாதுக்கு முன்னாடி அந்த கிரேஸ் அக்கால, ஆமா, அவங்க ஏதோ சுதந்திர தினத்துக்கு காசு எல்லாம் கேட்டிருந்தாங்க. 200 ரூபாய் கொடுக்குறேன். அதுக்கே காலேஜ் படிக்கிற ஆனந்தே 1000 ரூபாய் கொடுக்குறான், இன்னும் 200 ரூபாய் கொடுக்குறேன்னு முடங்கிட்டே போனாங்க. நீ என்னடா பசங்களுக்கு வேற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குற? என்னடா அங்க என்ன 1000 ரூபாய் கொடுக்குற, இங்க பசங்க போன் வருது. வணக்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. என்னண்ணா பாப்பா கல்யாணமா? ரைட்டு, நம்ம தங்கச்சி மாதிரிண்ணா. கண்டிப்பா வந்துடுறேன். இன்விடேஷன் வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விடுங்கண்ணே. அப்படியா? சரி நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே. சரி, டிவி ஒண்ணு நான் சார்பா கொடுத்துறேண்ணா. என்னண்ணா வாங்கிட்டீங்களா? என்னண்ணா தம்பி இருக்கேன், எப்படி விட்டீங்க? சரி, ஏதாச்சும் பண்ணி ஆகணும்ண்ணா. கேஸ் ஸ்டவ் வாங்கி கொடுத்துறேண்ணே. கேஸ் ஸ்டவ் இல்ல தம்பி நான் இருக்கேன், கண்டிப்பா வாங்கி கொடுக்குறேன். நீங்க வாங்கிக்கிறீங்க. ரைட்டு. ரைட்ண்ணா வந்துடுறேன். தங்கச்சிக்காக நான் முன்னிருந்து நான் நடத்துறேன். சரியா? ரைட்ண்ணா. என்ன ஆனந்த், யாரு போன்ல? நம்ம பஸ் டிரைவர், காலேஜ் பஸ் டிரைவர். அவங்க பாப்பாக்கு கல்யாணமா. சரி காலேஜ் பஸ் டிரைவர் தானடா. அவங்க பொண்ணு நீ பாத்துருக்க கூட மாட்டடா. டிவி ரேட் எவ்வளவு தெரியுமா? 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் இருக்கும். அப்படிதானே, பாத்துக்கலாம். அது வேற கேஸ் ஸ்டவ் வேற வாங்கி தரேன்றா. கேஸ் ஸ்டவ் முடிஞ்சு எவ்வளவு இருக்கும்? அது ஒரு 8,000 ரூபாய் இருக்கும்டா. 8,000 தானே நம்ம கிட்ட? ஆனந்த் என்ன ஒன்னும் புரியல, ஏது உனக்கு காசு? இந்த சுதந்திரத்துக்கு என்ன 1000 ரூபான்ற, இங்க பசங்களுக்கு வேற அவன் பாடுறா மொத்தத்தையும் காலி பண்றான்டா, சாப்பிடுறான். நீங்க என்னடானா பஸ் டிரைவர் பொண்ணுக்கு 8,000 ரூபாய்க்கு வாங்கி தர? என்ன ஆச்சு? காசு ஏது உனக்கு? இல்லன்னா நம்ம மாமா பொம்மையன் டாக் வளர்க்குறாரா, 2 குட்டி போட்டிருக்கான். அது வந்து இப்ப அடுத்த வாரம் எனக்கு வந்து தரேன்னு இருக்காரு. அது வித்துனா ஒரு கொஞ்சம் காசு வரும்ண்ணா. அதை வச்சு எல்லாத்தையும் செட்டில் பண்றோம். எவ்வளவு வரும்? ஒரு 20,000 வரும்ண்ணா. 2 குட்டி இருக்கு, நல்லா வரும்ண்ணா. என்ன 20,000 ரூபாய் கொடுத்து எந்த பைத்தியக்காரன்டா வாங்குவான்? உங்க ஃப்ரெண்டு சந்தோஷ் இருக்காருண்ணா, அவர் தான் ஒத்த கடை கேட்கிறாரு, வேணும்னு. அவரும் வாங்கிப்பாருண்ணா. அந்த சந்தோஷ் இருக்கான், அவன் பைத்தியக்காரன் தான். போன் ஏய் சந்தோஷ் தான்டா. சந்தோஷ? ஐயோ, எப்போ? காலையிலயா? சரி. இப்பதான் உன்னை பத்தி தம்பி ஆனந்த் கிட்ட பேசியிருந்தேன். ஒன்னும் இல்ல, அதான் நீ நாய் வாங்கிக்கிற நீயாமே 20,000 ரூபாய் வேணாமா? ஏண்டா? ஓ கரெக்ட். சரிடா, சரி நான் சொல்லிடுறேன். ஓகே. உடம்பு சரியில்லையா? அவங்க வீட்டுல ஒரு தாத்தா இருந்தாருல. ஆமா, ஆயிடுச்சு, 84 வயசு ஆயிடுச்சு. இறந்துட்டாரா இன்னைக்கு காலைல சொன்னாரு. நாய் வேணான்ட்டான்டா. என்ன சொல்றீங்க?
ஆமா, இப்ப டெத் ஆயிட்டனால ஃபுல்லா அவன் தான் செலவு பாத்துக்கிறானா, இப்போதைக்கு வாங்க முடியாது, வேற யாருக்கா குத்துற சொல்லுங்க அப்படின்ட்டான். அண்ணா அவர் அந்த அண்ணனை நம்பிதானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். அவன் இந்த 20,000 வாங்கிதான் இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கலாம்னு நினைச்சியா நீ? ஆமாண்ணா. இப்ப பாரு கவுத்தி விட்டான் பாத்தியா? தம்பி, உனக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு சரியா? நீ படிக்கிற பையன், காலேஜ் படிக்கிற. நீ என்ன ஊர்ல என்னமோ பெரிய எம்எல்ஏ மாதிரி பந்தாவா, நீ வாங்கிக்கோ, நீ சாப்பிட்டு, நீ பண்ணு அப்படின்ற. இதுக்குதான் பைபிள் ஒரு வசனம் போட்டிருக்கு, பெரியவர்களின் ஸ்தானத்தில் நில்லாதே அப்படின்ட்டு. சரியா? உன் ஸ்தானம் என்னமோ அந்த ஸ்தானத்துக்கு நீ பண்ணணும். நீ அவன் கொடுப்பான்னு நினைச்சு பண்ண, இப்ப பாரு கவுத்தி விட்டாங்க பாத்தியா? இந்த மாதிரி பண்ணாத. உனக்கு உன் தகுதிக்கு நீ பண்ணு. ஹெல்ப் பண்றது நல்ல விஷயம்தான், ஆனா நீ அதுக்கான தகுதி வந்ததுக்கு அப்புறம் நீ பண்ணலாம். சரியா? அது வரைக்கும் உன் நிலைமை என்னமோ அதை பார்த்து பண்ணு. பார்க்கலாம், யாராவது நாய் வாங்குறாங்களான்னு பார்க்கலாம். அந்த 20,000 என்ன பண்ண போறோம்? ஓகே, இன்னைக்கு நம்ம கத்துக்க போகிற வசனம் ஏற்கனவே ஸ்கிட்ல நம்மளுக்கு வில்சன் தான் சொல்லியிருப்பாங்க. அதே வசனம் தான். பெரியவர்களுடைய ஸ்தானத்துல என்ன பண்ணக்கூடாதா? நிக்க கூடாது அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு முறை தாவீது ராஜா அவங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த தாவீது ராஜாவுக்கு நிறைய குமாரத்தி எல்லாம் இருந்திருக்காங்க இல்லையா? அதுல ஸ்பெசிபிக்கா அப்சலோம் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தானா. இந்த அப்சலோம் ரொம்ப அழகா இருப்பானா. தலையில இருந்து கால் வரைக்கும் ஒரு சின்ன ஒரு வடு கூட இருக்காதா, ரொம்ப கிளீனா இருக்குமா, ரொம்ப அழகா இருப்பானா. அவனுடைய உள்ளமோ அவ்வளவு ஒன்னும் அழகான உள்ளம் இல்ல. அவன் என்ன பண்ணானா, அவங்க அப்பா தாவீது ராஜா இல்லையா, அந்த ராஜாவுடைய ஸ்தானத்தை நான் எப்படியாவது அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு வழியில பல யோசனை அவன் செய்ய ஆரம்பிச்சானா. எப்படின்னா, மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தாவீது ராஜா கிட்ட, தாவீது ராஜா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவன் பாருங்க, நான் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வர்றதுக்காட்டி எருமை மாடை எடுத்துக்கிட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ராஜா கிட்ட போய் பஞ்சாயத்து பண்றதுக்கு, நியாயம் விசாரிக்கிறதுக்காக மக்கள் வருவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி ராஜா கிட்ட போறவங்க எல்லாரையும் அந்த நகர வாசலுக்கு வெளியிலேயே நின்னுட்டு அவங்க அப்பா செய்யாதத ரொம்ப அன்பானவன் மாதிரி அப்படியே அவங்களுக்கு கைய பிடிக்கிறது, அப்படியே அவங்கள அணைச்சி முத்தம் கொடுக்கறது, நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் விசாரிக்கிறது. நீங்க நல்லா இருந்தாதான் நான் நல்லா இருப்பேன், உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க, எங்க அப்பா கிட்ட போகாதீங்க, எங்க அப்பா கிட்ட போனீங்கன்னா அவர் சரியாவே உங்களுக்கு ஆன்சர் பண்ண மாட்டாரு, உங்களுக்கு நியாயமே கிடைக்காது. ஆனா நான் மட்டும் ராஜா வானேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு துன்பமும் இருக்காது. நம்ம ஊர்ல எல்லாம் கூட எலெக்ஷன் வரும்போது என்ன பண்ணுவாங்க கட்சிக்காரங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நான் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்வோம், உங்களுக்கு லேப்டாப் தருவோம், போன் தருவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்னொரு கட்சிக்காரங்க வந்து என்ன சொல்லுவாங்க, எங்க பேச்ச கேளுங்க, நாங்க ரொம்ப உண்மையானவங்க, உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு இப்படி மாத்தி மாத்தி சொல்லிப்பாங்கல்ல. அதே போல இந்த அப்சலோம் என்ன பண்றான், நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்றான். இது பாருங்க, நீங்க எங்க அப்பா கிட்ட போறீங்க, நீங்க எவ்வளவு நல்லவங்க, உங்களுடைய காரியம் என்ன சொல்லுங்க, ஐயோ உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா, ஆனா போங்களேன் எங்க அப்பா அவங்களுக்கு சரியாவே நியாயம் செய்ய மாட்டாரு, இப்படி எல்லாம் இவன் பேசுவானா. அப்ப ஆனா மக்கள் என்ன பண்ணுவாங்க, தாவீது ராஜா கிட்ட போறதுக்கு முன்னாடி அப்சலோம் எவ்வளவு நல்லவன், நம்மளுக்காக வெளியிலேயே நிக்கிறான், எவ்வளவு பெரிய அழகானவன், ராஜாவுடைய குமாரன், ஆனாலும் நம்ம கைய பிடிக்கிறான், நம்மள கட்டி பிடிக்கிறான், முத்தம் கொடுக்கறான், நம்மள விசாரிக்கிறான், நம்மளுக்காக வேதனைப்படுறான், நம்மளுக்காக நியாயம் செய்ய துடிக்கிறானே, இவர் மட்டும் ராஜாவானா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய மனசையெல்லாம் என்ன பண்றான் இந்த அப்சலோம் கொஞ்சம் கொஞ்சமா மாட்டிக்கிட்டே வரான். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா ஜனங்களும் அப்சலோம் தான் ராஜாவாகணும், தாவீது எங்களுக்கு ராஜாவா வேணாம், அவருக்கு வயசாயிடுச்சு, அவர் வந்து எங்களுக்கு சரியாவே நியாயம் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு கர்த்தருக்கு சித்தம் இல்லாததை செய்யறதுக்காக எல்லாம் ஒண்ணு கூடி தாவீது ராஜாவை நாட்டை விட்டே துரத்துறதுக்கு ரெடி பண்ணாங்களாம். தாவீது ராஜாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு தாவீது ராஜாவும் அவருக்கு விசுவாசமா இருக்கவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்களாம். கடைசியில என்னாச்சு தெரியுமா, இந்த அப்சலோம் பெரிய பாவங்களை செய்தானா. போய் ராஜாவா உட்காந்துக்கிறது, தாவீதுடைய எல்லா காரியங்களும் தனக்கு உரியதா, அந்த பெரியோருடைய ஸ்தானத்தை என்ன பண்ணிட்டான், அவன் ஈஸியா எடுத்துக்கிட்டான். ஆனா கர்த்தருக்கு இது சித்தமா, நாம எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது கர்த்தருக்கு சித்தமா இருக்கணும் இல்லையா? ஆனா இந்த அப்சலோம் என்ன பண்ணான்னா, அப்பாவுடைய ஸ்தானத்தை பிடிக்கணும்னுட்டு துரிதமா காரியங்களை செஞ்சு குறுக்கு வழியில போய் அந்த ஸ்தானத்தை பிடிச்சிட்டான். கடைசியில என்ன தெரியுமா ஆச்சு, ஒரு தவறான அவருடைய ஆலோசனை கேட்டு உங்க அப்பா உயிரோட இருந்தாருன்னு வச்சுக்கோயேன், உன்னால என்னைக்குமே ராஜாவை இருக்க முடியாது, அவர் பயங்கர யுத்த வீரன், அவர் ஒரு நாள் என்ன பண்ணுவாரு, படைகளை எல்லாம் கூட்டு வந்து உன்னையும் வெட்டிடுவாரு, நம்மள எல்லாம் வெட்டிடுவாரு, அதுக்கு முன்னாடி நீ செயல்படுன்னு சொல்லிட்டு
அவனுக்கு ஒரு தவறான ஆலோசனை வரும்போது அப்பான்னு கூட பார்க்காம அப்பாவை வெட்டி போடுறதுக்கான காரியங்களை அவன் செய்யறான். கடைசியில என்னாச்சு தெரியுமா? அப்சலோமுடைய சேனைக்கும் தாவீதுடைய சேனைக்கும் சண்டை வருது. இந்த தாவீதுடைய சேனை என்ன பண்றாங்க, அப்சலோம் சேனையை துரத்திட்டு போயிட்டே இருக்கும்போது அப்சலோமே மாட்டிக்கிறான். அப்சலோம் எல்லாரும் தொடர்ந்து பிடிக்கிறாங்க, பிடிங்கடா, இவன் தானே தாவீது ராஜாக்கு விரோதமா எழும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிடிக்கிறாங்க. அவன் ரொம்ப அழகா இருப்பான் இல்லையா, அவனுக்கு சுருள் சுருளான முடி, ரொம்ப பெரிய முடி. அவன் என்ன பண்ணான், ஸ்பீடா குதிரையில போகும்போது முள்ளெல்லாம் நிறைஞ்ச ஒரு மரம் இருந்துச்சான். அந்த மரத்துல அந்த ஒரு அடர்த்தியான செடியில மாட்டி அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல பொங்கிக்கிட்டு இருக்கானா. இத பார்த்த தாவீது ராஜாவுடைய சேனைகள் எல்லாம் சும்மா இருப்பாங்களா, மாட்டினான்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லா அடிச்சு அவனை குத்தி போட்டாங்க. பாருங்க, நமக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு இல்லையா. இப்போ எல்லாம் பிள்ளைங்களா இருக்கீங்க, நீங்க போய் அம்மா அப்பா செய்யற வேலையெல்லாம் செய்ய முடியுமா? அம்மா அப்பா மாதிரி போய் பணம் சம்பாதிக்கிறது, சேர்த்து வைக்கிறது, சமைக்கிறது, இந்த வேலை எல்லாம் நம்ம செய்ய முடியுமா? அப்படி வேலை சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, நான் சின்ன பிள்ளைல என்ன போய் அவ்வளவு பெரிய வேலை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. ஆனா சில பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இதே போல எனக்கு தெரிஞ்ச ஒரு பாப்பா இருந்தா. அந்த பிள்ளை என்ன பண்ணுவான்னா, அவங்க பெரியவங்க கிட்ட பேசும்போது கூட அந்த பிள்ளை நடுவுல 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 நான் பேசுறேன் சொல்லிட்டு அவங்க அம்மா ஆஃப் பண்ணிட்டு நடுவுல பேசுற பழக்கம். ஒரு முறை என்னாச்சு, பண விஷயமா அவங்க அம்மா இன்னொருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது போனை எடுத்து, எனக்கு தெரியும் எங்க அம்மாவுடைய பாஸ்வேர்டு, எனக்கு தெரியும், எவ்வளவு ஆண்டி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எவ்வளவு கண்ணு காமிக்கிறாங்க, எவ்வளவு சொல்றாங்க, இருமா பொறுமையா இருன்னு. அவனுக்கு சரியாதுமா, ஆண்டி நீங்க சொல்லுங்க ஆண்டி, ஏன்னா அந்த ஆண்டி தன்னை புகழணும் அப்படிங்கிறதுக்காக, ஆண்டி நீங்க சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுடைய பாஸ்வேர்டை போட்டு அவங்க ஜஸ்ட் கேக்குறாங்க, எனக்கு ஒரு 2000 கொடுன்னு சொல்றாங்க. அவங்க அம்மா ஐயோ இந்த அம்மா கிட்ட கொடுத்து அவங்க ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்களேன்னு யோசிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய பிள்ளை என்ன பண்ணுது, அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாது, அம்மா கிட்ட காசு இருக்கே, அவ குடுக்கலாம்ல, அப்பதானே நம்மள நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் அவ என்ன பண்ணிட்டான்னா பாஸ்வேர்டை போட்டு 2000 ரூபாய் அனுப்பியும் விட்டுறான். இந்த மாதிரி நிறைய காரியங்களை செய்யும்போது கடைசியில என்னாச்சு தெரியுமா, அவங்களுக்கு ரொம்ப பண கஷ்டம் வந்து அப்ப இவங்களுக்கு தேவையா இருக்கும்போது யாருமே கொடுக்கல. நம்முடைய ஸ்தானம் என்ன, பெற்றோருக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்படியணும். இப்போ அப்சலோம் என்ன பண்ணிருக்கணும், தாவீதுதான் ராஜாவா இருக்கிறாருல்ல, அப்ப தான் என்ன பண்ணணும், அப்பா அரசாலட்டும், நாம அமைதியா இருக்கலாம், நம்ம ஒரு ராஜகுமாரனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருந்திருக்கான். இல்ல அப்பா என்னென்னலாம் எப்படி எப்படிலாம் சண்டை பண்ணாரு, எப்படி எப்படிலாம் ஒரு நியாயம் விசாரிக்கிறாரு, எப்படிலாம் இந்த ராஜ்யாங்கத்தை ஆள்றாருங்கிற விஷயத்த உட்காந்து கவனிச்சிருக்கலாம். எதுவுமே தெரியாம அப்பாவுடைய ஸ்தானத்துக்கு நான் போவேன், அப்பாவுடைய ஸ்தானத்துல நான் இருப்பேன் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு பாவமான காரியம். உங்க லைஃப்ல கூட ஒருவேளை அம்மா அப்பா சின்ன சின்ன மிஸ்டேக் செய்யலாம், எல்லாமே அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிடாது இல்லையா. அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது, எங்க அம்மா அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்க அம்மா படிக்கல, எங்க அப்பா படிக்கல, எங்க அப்பாவுக்கு திறமையே இல்ல, அதனால நான் ரொம்ப புத்திசாலி, எனக்கு பாருங்க அந்த திறமை இருக்கு, இந்த திறமை இருக்கு, எனக்கு செல்போன்ல எல்லாமே தெரியும், லேப்டாப் எல்லாம் நான் நோண்டுவேன், ஆனா எங்க அம்மா அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது, எங்க அம்மாவுக்கு சமைக்க மட்டும்தான் தெரியும். இப்படிலாம் நாம நம்மையே உயர்த்தி அவங்களுடைய ஸ்தானத்துல நாம போகவே கூடாது. அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அதனால உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்துல நீங்க கீழ்ப்படிஞ்சு கர்த்தருக்குள்ள வளர்ந்துட்டே வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய அந்த தாழ்மையை பார்த்து ஏற்ற நேரத்துல உயர்த்துவார். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் இல்லையா. மறுபடியும் சூப்பரான ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கடைசி ஜெபம் பண்ணிடலாம். இல்ல கண்ணு மூடுங்க பார்க்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இது இந்த நாளில எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததான வேத வசனத்துக்காக ஆண்டவரே, பைபிள் சம்பவத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. அந்த ஸ்கிட்டு கூட ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு அநேக விஷயங்களை கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்துல நாங்கள் தாழ்மையாய் பொறுமையாய் காத்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்க. ஒரு நாளும் ஆண்டவரே நாங்க பெரியவர்களுடைய ஸ்தானத்துல நின்று பெரிய பெரிய காரியங்களை செய்து விடாதபடிக்கு ஆண்டவரே எங்களை நீர்த்தாமே ஆண்டவரே கர்த்தாவே கண்ட்ரோல் பண்ணும்படியாய் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன், செவன் கேளும் நல்ல பிதாவே. Amen. God bless you.